ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா பிளாக் லெவலில் எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது உனக்கே தப்பா தெரியல? நீங்க என்ன எப்படி வெளியே துரத்தலாம்? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். உன்னதான் கேக்குறேன். ராயல்ட்டியை சேர்ந்தவங்களை விட எனக்கு அதிகமான பவர் இருக்கு. என்கிட்ட இருக்க மேஜிக் பவர் ரொம்பவே பெருசு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகத்துல சிறந்ததுன்னா அது மேஜிக் மட்டும்தான். சரிதானே? என்ன தைரியம் இருந்தா அவங்க என்ன கிண்டல் பண்ணிருப்பாங்க. நீ இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாமே அங்க தயாரா இருக்கு. ஆல் ரைட். க்ளோவர் கிங்டம்க்கும் அந்த மேஜிக் நைட்ஸுக்கும் சீக்கிரமே என் பவர் என்னன்னு நான் காட்ட போறேன். வெளியே துரத்திட்டாங்க போல. எவனை பார்த்தும் நீ பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்ல. வேண்டாம். ஒரு பார்த்தாலே சூப்பராக இருக்கு. அசிங்கப்படுத்துறியா? நீ எதுக்கு உதவ மாட்ட. உங்களை பார்த்து நான் இல்லைன்னு வருத்தப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பாருங்க, என்னால என்ன பண்ண முடியும் பாருங்க. ஒழுங்கு மரியாதை இதோட எல்லாத்தையும் நிறுத்திட. கொஞ்சம் கூட இங்கிட்ட இல்லாம பேசுற உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நாங்க பேச மாட்டோம். அதெல்லாம் அந்த காலம். நான் பேசிட்டு இருக்கும் போது நீ பேசக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு உரிமையே கிடையாது. யாருக்குமே கிடைக்காத ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் பேசிட்டு மாறுவேன். அப்ப உங்க வாயெல்லாம் நான் அடைக்கிறேன்டா. டப்பிங் டீம் தொண்டை கிழிஞ்சு இருக்கும் போல. இப்போ பேசு. சிரிச்சாலும் சிரிப்பானுங்க. என்ன தம்பி ஊரோம்ப இழுத்துட்டானே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ விசிட் கிங் ஆக போறியா? நீ ஒரு சாதாரண ஆளு. எங்களை நல்லா சிரிக்க வச்சுட்டு நீ வாட் அ பைண்டிங் மேஜிக். முதல்கிட்ட எதிர்த்து முன்னால நிக்க முடியல பாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. போடுற என்னன்னா போடுற வீசு. என்னன்னா வீசு. அடுத்து யாரு? அப்போ இது உண்மைதானா? அவ நினைச்சா எந்த மேட்சுக்கு வேணா உடைக்க முடியும் போல இருக்கு. கண்டிப்பா இந்த பையன் ஏதோ ஒரு சாதாரண பையன் கிடையாது. சரி, பாத்துக்கலாம். நாம தாக்குதலோட வீடியோ இந்த அளவுக்கு நாம எதுக்காக பயப்படணும்? சாண்ட் கிரியேஷன் மேஜிக், சாண்ட் ஆர்மர்ட் காட். இதுதான்டா ஃபர்ஸ்ட் பண்ண வந்தா உடைச்சானே. அவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. நீ பேச நான் உனக்கு உத்தரவு கொடுக்கலாம். இறங்குவான்னு நினைக்கிறேன். இந்த முக்கியமான நிகழ்ச்சியில இப்படி யாரு வேணா நானே வெளியே வருவேன்னு தோணுது. இந்த இடத்துக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நீயே சொல்லு. என்ன பண்ணி இவனுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் எதுக்கு கொடுக்குறீங்க? கோல்டன் தானே சேர்ந்தவங்க ரெஸ்பான்ஸ் இப்படியா கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதா சரியா இருக்கும். அப்பதான் அவங்களோட ஆணவம் அழியும். இது உன்னோட வாய அடைக்கும். நீ பேசவே மாட்டேன். தடுப்பா நினைக்கிறேன். இறங்குவான் வந்து பீஸ் பண்ணிடுவாங்க. உன்னை விட ஒரு பெரிய அசிங்க நிச்சயம் இருந்திருக்கவே முடியாது. இவதான் இறங்க போறல. இருந்தாலும் கண்ட்ரோல் இருந்தாலும் வரலாம். அவனே நான் இன்னும் முடிக்கல. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவன்தான் இன்னொரு வால் இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கே ரிப்போர்ட். என்னையே முட்டி போட வச்சுட்டா. இத்தனை பேர் ஒருத்தனை சமாளிக்க முடியல. வெக்கமா இல்ல? இப்படி பண்ணதுக்கு அனுபவிக்க போறேன். இந்த முறை நான் உனக்கு இறக்கப்பட போறது இல்ல.
தொடாத. சரிங்களா? அவனேதான். ஃப்ரெண்டு ஜடா அவனா? பிரதர் நோசில், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதும் சாலிட். சாதாரண பையன் மேல இப்படிலாம் நீ மேஜிக்க பயன்படுத்த கூடாது. ஆனா சார் அவன் வந்து நான் வேண்டான்னு சொன்னேன். நீ செய்யற செயல் உன்னை பாதிக்காது, ஹவுஸ் சில்வாவை பாதிக்கும். என்னது இது? இந்த காத்தியே எவ்வளவு சின்ன இருக்கு. கேப்டன் கியாமி மாதிரி இல்ல. யூஸ் பண்ற மாதிரி இது ஐஸ் கோல்ட் பிரஷர் வித்தியாசமா இருக்கு. அப்ப இவர்தான் சில்வர் ஈகிள்ஸ் உடைய கேப்டனா இருக்கணும். பெரிய குடும்பத்துல இருக்கவங்களை நீ அசிங்கப்படுத்தி இருக்க. பெரிய power தான் போல. எனக்கு தெரியல. அப்போ இவனும் இன்வால்வ் ஆயிருக்கானா? அப்போ இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கே. இந்த முறை நான் அவருக்கு செய்ய கேட்க முடியல. போறது இல்ல. பிளாக் புல் லீடர் மாதிரி. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படி கேங் சேர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்களே, இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? கடைசியில மிமோசா சொன்னது சரியாயிடுச்சுல. நிஜமாவே நீ செம்ம என்டர்டைனிங்கான பையன் தெரியுமா? அது போக இன்னைக்கு உனக்கு லக்கி டே. நான் லியோபால் வெர்மிலியன். இனிமே நீதான் என்னோட ராய்வல். ஆமா, உன்னோட பேர் என்னமோ சொன்னியா? அது என்ன காஸ்டாவா? சொல்றது அது ஆஸ்தா. ஆஸ்தான்னு கூப்பிடு. ஆஸ்தா. சரி சரி, ஆஸ்தா. உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. நீதான் என்னோட ராய்வல். நீ என்ன சொல்ற? நான் ரைவலா? ஆமாப்பா. என்ன எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? நம்ம செலிப்ரேஷன் ஆரம்பிக்கணும். சரிடா. இப்போ செலிப்ரேட் பண்ண. என்னத்த பண்ணணும்? இதான் வெர்வேலியனா? ஆமா, என் அப்பா சைடுல கசின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல இவனும் ஒருத்தன். என் அப்பாக்கு எல்டர் பிரதர் இருக்காரு. அந்த எல்டர் இவ பிரதரோட குடும்பம் பசங்க தான் சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும். அதனால இவங்க எல்லாரும் என்னோட கசின்ஸ். அவளோட அம்மா தான் என் அம்மாவோட சிஸ்டர். ஐயோ புரியலையே. போயிட்டே இருக்கு. அந்த பெரியப்பா ஹீரோனோட அம்மா பசங்க, வந்து ஏற்கனவே ரைவல்னு ஒருத்தர் இருக்கான். அது ஹீரோயின் அம்மாவோட தங்கச்சி இருப்பாங்க, ஆ, அவங்களோட பசங்க. பசங்க. இதுல என்னப்பா இருக்கு? ஒரே ஒரு ரைவல தான் வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. கொஞ்சம் இருங்க, நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? ஓ, உன் பாடி ரொம்ப ஃபிட்டாவே இருக்கு. உனக்கு மசில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ ஒரு ரொம்ப ஃபிட்டிங்கான ரைவலா இருக்க. ஐயரா சரி வா, ஆர்ம் ரெஸ்ல் பண்ணலாம். ஏன் சில நேரத்துல 2 பேரும் முட்டாளா இருந்தா இப்படிதான் நடக்கும் இல்ல சார்? உனக்கு மேனஸ் இல்லையா? அமைதியாயிரு. ஓகே சாரி சார். அது கேப்டன் சோல் புரியுதா? ஓ சாரி தெரியாம பண்ணிட்டேன் சார். சோல் எல்லா டீம்லயும் இப்படிதாங்கிறாங்க போல. புரியுது, அப்படி நடக்காது. ஏன் சார்? வா, மோதி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? இப்பவே வா. ஒரு ஃப்ரெண்ட்லி ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச். வா, விளையாடு பார்க்கலாம். அவன் இப்போ லேபால்டுக்கு ரைவல் ஆயிட்டான். என் ஆஸ்தா எப்போ ஸ்மார்ட். மூவாஸ்டாவா? எப்பா நான் ஆர்வமா இருக்கு. யாராவது ஒருத்தர் இதெல்லாம் சரி பண்ணதான் சரி வரும். ஒரு ராயல் ஒரு காமனரை தன்னோட ரைவலை அறிவிச்சிருக்கான். என்னது இதெல்லாம்? ஒரு விஷயத்த மறக்காதீங்க. நம்ம விசார்ட் கிங் தான் இந்த பையன் இங்க இருக்கணும்னு பர்மிட் பண்ணிருக்காரு. அவன் ஒரு காமனர். இது அது எல்லாத்தையும் யோசிக்கவே மாட்டீங்களா? எப்பதான் வர போறீங்க? ஒரு ராயல் இந்த மாதிரி பேசுவான்னு கண்டிப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்ததே இல்ல. வெர்மிலியன் எவ்வளவு சாஃப்டா வளர்ந்துருக்காங்க இப்பதான் புரியுது. குடும்பத்துக்கே உண்மையா சொல்லணும்னா பெரிய ஏமாற்றம். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? வானத்துல பிரகாசமா பறந்துட்டு இருக்க ஈகல் தரையில சேத்துல வந்து விழுந்து பெருண்டா. அக்கா குடும்பத்துக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கும் சண்டை. நெருப்பு வயசு சண்டை. கேப்டன்ஸும் மானா அகைன்ஸ்ட் மானான்னு போறாங்களே, என்ன பேட்டில் இது? Wow, நல்லா நீ இவங்கள சொல்லிட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சு. இவங்களை போல என்கிட்ட மானம் இல்லாம இருக்கலாம். ஆனா இவங்களை தாண்டி நான் சில விஷயங்களை செய்வேன். இல்ல, அது அவங்க குடும்ப சண்டை. பேசாம நம்ம முயற்சி பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்தலாமா? அதெல்லாம் வேண்டாம். என்ன நடக்குதோ அதை வேடிக்கை பாக்குறோம், அவ்வளவுதான். எனக்கு கேப்டன் கூப்பிட சொன்னேன். ஓகே சார், நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். கேப்டன் கூப்பிட சொன்னேன். என்னடா நடக்குதுங்க? நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லு.
சார் நம்ம ராயல் கேபிட்டல் அது தாண்டிட்டு இருக்காங்க. அவனா இன்ட்ரோல வந்தான் அவன் வேலை போல. அவன் தானே, அவனே தான். அவனையும் ஜோமியா மாத்துறானோ? எல்லாத்தையும் அழிச்சிடு 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 அழிச்சிடு. எல்லாரும் ஜோமியா மாத்திடுறான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. மாத்துறானா இல்லை இவங்க அப்படி கிரியேட் பண்ணி அனுப்ப முடியுமான்னு எதுக்குமே தெரியல. நீங்களா எதுக்கு உயிரோட இருக்கணும்? அதான் அவனோட பவரே போல இருக்கு. இந்த ரிவால்டிங் கிரியேச்சர்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராயல் கேபிட்டலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்படியே வருது. ஜோமி தானே உண்மையாவது. நம்ம சொன்னதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. தலையில அடிண்டா. நினைச்சு போகுது. இல்ல சீக்கிரம் வாங்க. கிளவர் கிங்டம் பாதியத வேண்டியது நம்ம பொறுப்பு. வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நான் இந்த வேலையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன இது? என்ன மாதிரியான பவர் இது? மொத்தம் எல்லாரையும் எழுப்பி வைக்கணும். நீ என்ன விட ஸ்ட்ராங்கானவன் சொல்ற? அப்படியே இருக்கட்டும். அப்ப உன்னோட மேஜிக் லைட்ஸோட பவர் என்னன்னு இப்போ வந்து என்கிட்ட காட்டு. இன்னும் நீங்க கிளம்பலையாடா? அடப்பாவீங்களா? யார் தாக்குறது? இப்ப என்னோட ஸ்டோன் கிரியேஷன் மேஜிக்க பயன்படுத்தணும். ஸ்டோன் மாரல் ஆஃப் த வேர்ல்ட். இது அப்படியே மேப் போட்டு காட்டுது. 3D மாடல் மாதிரி இருக்கு. இது செமையா இருக்கு. இது எல்லாருடைய வாய்ஸையும் ரீப்ரொடியூஸ் பண்ணி மேஜிக் பவரை கொண்டு வருது. அவர் சொன்ன உடனே இங்க ரெப்ளிகா உருவாகுது. அதை நம்மளால விஷுவலைஸும் பண்ண முடியுது. நீயே பாரு. இது ஃபியூச்சரிஸ்டிக்கான மேஜிக்கா இருக்கு. என்னோட மேஜிக் ஃப்ளவர் ஏஷிப்ல இருந்து ஏதோ கேமரா வழியா பாக்குற மாதிரி. ஒரே நேரத்துல யாரும் நோட்டீஸ் பண்ணாதபடி 5 இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்களே, அது எப்படி? உண்மைதான். ஒரு ஸ்கில்டு ஸ்பெஷல் மேஜிக் தான் இங்க இருக்கு. அது சடனா எல்லா இடத்துலயும் அப்பேரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது எப்படி நடந்தது? நம்ம எப்படியாவது இந்த இடத்தை காப்பாத்தி ஆகணும். இந்த மேஜிக் பேரியர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் மேஜிக்கால இந்த இடத்தை அவ்வளவு ஈஸியா கடந்து வர முடியாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஜாரி போட்டு வந்து ஆனா அதை உடைக்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்ல கார்டியன் மேட்ச் துரோகியா மாறிட்டாரா? எப்படி இருந்தாலும் இது செய்யறதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் தேவை. நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு இது எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கணும். கேசல் ஏரியாவை முதல்ல பாதுகாக்கணும். நம்ம இன்னும் எதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? நமக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்தை எப்படி காப்பாத்தணும்னு. நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன். ஆஸ்தா கொஞ்சம் நில்லு. நீ எங்க போறத நினைச்சு கிளம்பிருக்க. நமக்கு இப்ப வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் எக்ஸாக்ட்டா என்னன்னு தெரியாது. உனக்கு மேஜிக் பவர் கூட கிடையாது. நீ என்ன பண்ண போற? அங்க போய் என்னால என்ன பண்ண முடியுதோ அதை நான் பண்ணிக்கிறேன். என்னமோ பண்றான். நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன மிருகமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நானும் உன் கூட வரேன். அவ்வளவுதான். உக்காந்து பேஜ் போவாங்க. எனக்கு எரிஞ்சுனுக்குது. சில பேர் சில்லியா நடந்துக்கிறது பாக்கும்போது கூட நல்லா இருக்கு. ஆமா ஆமா உண்மைதான். என்ன கேப்டன்னு கூப்பிடு. அந்த லியோ இன்னும் குழந்தையா தான் வடிவேலு இருக்கான். சிரிப்பாருல்ல அந்த இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணியே ஆகணும். இப்ப எல்லாரும் நான் சொல்றதான் கேட்கணும். வாங்க மேஜிக் லைட்ஸ், நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இதைத்தானே இப்ப அவனும் சொல்லிட்டு போனா. லியோவையும் வாங்கயா. பிளாக் தொடர்ந்து போறேன். நான் உங்க எல்லாரையும் நார்த்ல சந்திக்கிறேன். பிளாக் புல் கேர்ள், நீ ஏன் கூட தான் வரணும்.
சில்வர் ஈகிள் இதுக்கு சென்ட்ரல் போய் டிஸ்ட்ரிக்ட் உட்கார்ந்து பாத்துக்கோங்க. அங்கதான் எனிமி ஸ்ட்ராங்கா இருப்பான். நாங்க பாத்துக்கிறோம். ப்ளூ ரோஸ் நைட்ஸ் நீங்க ஈஸ்ட்ல போங்க. உங்க ஆர்டர்ஸ் கேட்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும். வாச்சா நம்ம சீக்கிரம் போலாம். ஏய் எருமைங்களா அவ போக வேண்டியதானே டாக்ஸ் நீங்க ரெண்டு டீமா பிரிஞ்சிருங்க. நார்த் அண்ட் வெஸ்ட் கவர் பண்ணுங்க. ஒருத்தர் வெஸ்ட்ல போங்க. நோபல் ரெல்ம்ல இருக்க மனிதர்களை நாம தான் காப்பாத்தணும். சீக்கிரம் போகலாம். டெசர்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போறது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நமக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு மட்டும் நம்ம தோத்துட்டா நம்ம நாட்டுக்கும் மேஜிக் நைட்ஸுக்கும் பெரிய அசிங்கம். யாரையும் தப்பிக்க விடக்கூடாது. அப்பா இவ இங்கதான் இருக்காளா? எப்படி வந்தாங்க உள்ள? எங்க போயாங்க? எனக்கே என்னமோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுது. என்ன நீ எதுவும் கேட்கலையா? நானும் எங்க போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பெருசா அங்க இல்ல. போனா ஃபேன்சியான ஃபுட் எல்லாம் கிடைக்கும், விதவிதமா சாப்பிடலாம். எனக்கு இதுவே போதுமே. எனக்கு இப்பவே அருமையான வாசனை வருதே. வயிற்றுல போய் என்னால இங்கே சாப்பிட முடியாது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இங்க வரமாட்டா. நம்ம ஆளுங்களா? பெரிய பெரிய உருவம்லாம் வருது. அங்க சிவிலியன்ஸ் இருக்காங்க, பார்த்து ஜாக்கிரதை. ஓ மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் தெரியாம நடந்துருச்சு. கேப்டன் கூப்பிடு. கேப்டனும் கூப்பிட்டு தொலையாண்டி அவ்வளோ. அவனுக்கு இப்போ ரொம்ப முக்கியமா போய் தொலைங்கண்ணா. அது பேசிட்டு தான். எங்க கிங்டம்குள்ள நீங்க அத்துமீறி நுழைஞ்சீங்க. எங்க மேஜிக் முன்னாடி நீங்களா ஒண்ணுமே இல்ல. சூறாவளி போட்டு விட்டுடலாம். ஆனால் மக்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரி தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ப்ளீஸ் பண்ண முடியும். அவங்க மாட்டாங்க. சூறாவளி தான். சின்ன சின்ன சூறாவளி அனுப்பலாம். நம்ம பசியை தீர்த்துக்கிறதுக்கு முன்னாடி வெற்றியை ருசி பார்த்துட்டு வருவான். நீங்க இவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன இது? அவங்களாம் யாரு? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அம்மா ஆஸ்தா எங்க? ஆமாம்ல முன்னாடி போன 2 பேர் எங்க? என்ன குட்டி பொண்ணு, உனக்கு க்ளோவர் கரெக்டா இவன் கூட கிங்டம் ரொம்ப போகும்போது. பிடிக்குமோ? கரெக்டாக வில்லங்கிட்டே வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love it. என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். இதெல்லாம் நிறுத்துங்க ப்ளீஸ். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என்னால முடியாது. நான் இதை ரொம்ப வெறுக்கிறேன் பொண்ணு. இறக்கமே இல்லையா? அதனால இந்த டவுனையே நான் அழிச்சு உங்களை பழி வாங்க போறேன். உன்னையும் தான் அழிக்க போறேன் குட்டி பொண்ணு. உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன். வராண்டா. ஓடு. Alright. அப்போ எல்லாம் என்னதான் பாதுகாக்க போறேன். இந்த எபிசோடு பரபரன்னு போகுது. இப்போதான் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ளே டக்குன்னு வந்துச்சு. இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கேப் விட்டு தான் அடுத்த பிரச்சனை வரும்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே இப்போ புது வில்லன் வந்துட்டாரு. எனக்கு என்னன்னா ஏன்டா எல்லாம் மேலே தான் பறக்குறீங்க, போனால் தெரியுதான் போகுது. எங்கெங்கே எரியுதோ அங்கெல்லாம் இறங்கி சண்டை போடுங்க. இதுக்கு உக்காந்து பில்டப் கொடுத்து ஒரு மேப் போட்டு இது சீனை காட்டி இது ஈனோ கூட இருக்காளே அந்த ஈலிங் பண்ண அவளே பண்ணுவா. நீ என்ன புதுசாக பண்ணுற அப்படின்ற இல்லை மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்டே பண்ணா எல்லாரும் பேசி ஒன்று இங்கே போ அங்கே போன்னு ஒரு பிளானிங் பண்ணலாம். டைரெக்டாக அங்கே போயிட்டா யார்கிட்ட என்ன பேசுதுன்னு ஒரு மிதம் அங்கே பேசுறதுக்கும் டைம் இருக்காது.
ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஸோ முன்னாடியே ப்ரீ பிளான் பண்றது கரெக்ட் தானே. இப்போ என் அண்ணன் நீங்க சொல்றத கேட்டாங்களா? எல்லாம் நான் என் இஷ்டத்துக்கு தான் போறேன் நீ சொல்லாதன்றாங்க. அதே தான் போனா இப்போ இந்த இடத்துல இவங்க பிரச்சனை இவங்க பார்த்தா நம்ம இன்னொரு இடம்னு பார்க்க தான் போறாங்க. அதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுகிறீங்களா? இந்த பிரச்சனை எரிஞ்சுன்னா டக்குன்னு ஓடணும், அதுதானே கரெக்டு. உட்காந்து பேசுறதா இங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஆனால் வந்துட்டாங்க, அது ஓகே தான். இப்போ தெரியும் யாரை என்ன பில்டப் பண்ணுறாங்க. அதே மாதிரி அஷ்டா கரெக்டாக இறங்கணும் நேராக வில்லன்கிட்டே வந்துட்டான், மெயின் ஆளுகிட்டே வந்துட்டான். இவங்களாம் இங்கே சுற்றி இருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கரெக்டாக அவனுக்குன்னு எப்படி மாட்டுதோ தெரில, வந்திருக்கான். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு தெரியல. தான் நம்ம ஹீரோயின் அஸ்தாவோட லவர். அந்த பொண்ணு லவர் இல்லை சொல்கிறேன். ஸோ அவளுக்கு இப்போ லவ் பூக்குது, அவளுக்குள்ள தான் பூக்குதுன்னு அஷ்டாக்கு அதெல்லாம் கூட இல்லை, பார்க்கலாம். ஏன்னா அவளுக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை. இப்போ இவ வந்து என்ன பண்ண போறா, எப்படி செய்ய போறான்னு தெரியல. அதுவும் இப்போ ப்ளஸ் வந்து இப்போ அவங்க குடும்பத்தோடயே இப்போ தம்பி குடும்பத்தோட இருக்கான். சாரி தங்கச்சி குடும்பத்தோட தான் சேர்ந்துருக்கான். அப்போ கூட அவங்க குடும்பத்தோட சேரல, இங்கே தான் இவங்க தான் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இங்கே தான் அவளோட டேலண்ட்டை காட்டணும். இப்போ காட்டினா தான் இம்ப்ரூவ் ஆயிருக்காளேன்றது. இப்போ என்ன சொல்கிறது, அவளுக்கு கிடைச்ச சான்ஸ் அது. ஏன்னா இவ்வளோ தூரம் மட்டன் தட்டினீங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டணும், அதுதான் விஷயம் இருக்குது. ஆனால் உள்ளே இவ்வளோ பெரிய குடும்பம் அதில் இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. தங்கச்சி குடும்பம் அண்ணன் குடும்பம்ன்ட்டு இதுங்களே வந்து ஒரு மாதிரி ரெண்டு இதுவாகுது. அவங்களே இவங்களை கொஞ்சம் தாழ்வாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நார்மலாக பேசினா கூட இது ராயல் கிடையாது, என் குடும்பத்தை என் பிளட்டாக இருந்தால் இப்படி பேச மாட்டான்னு சொல்லி உடனே யூஸ் பேச ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ அந்த இது இருந்துகிட்டே தான் இருக்குது. முக்கியமாக இந்த ஃப்ரெண்டு ஜடா இவன் தான் எல்லா வேலையும் பண்ணுறான். அதுவுமே பவரும் பயங்கரமாக தான் இருக்குது. நம்ம பேக்ல கேப்டன் அவரும் இதே மாதிரி ஏதோ பவர் எடுத்து அப்படியே சுற்றி ஒரு இதுவாகும். அந்த மாதிரி தான் இருந்தது. இவங்க எல்லாருமே கொஞ்சம் அதிர்னாங்க. அவனுக்குன்னு ஒரு வலை போட்டு ஒரு இது பண்ணுற மாதிரி பண்ணுறான். நல்லா தான் இருக்குது, பவர்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் கேரக்டர் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதான் இப்போ இவங்களுக்குலாம் வந்து குடும்ப பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த பவர் நம்பி தான் இவங்க இருக்காங்க. சப்போஸ் இந்த பவர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அதுலேருந்து மீண்டு வர்றது அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த பொறுமை இல்லை, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இல்லை. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இவங்கள்ட்ட வந்து பவர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. இல்லை ஒரு நெகட்டிவான பீப்புளாக தான் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டடியாக ஒரு நல்ல பாதையில் போகிறது கஷ்டம் இவங்களெல்லாம் பொறுத்தவரை. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இப்போ அஸ்தா மாதிரி இருக்கிற கேரக்டர் உள்ளவங்களாம் அது மீண்டு வந்துடுவாங்க, இல்லை அடுத்த இது போவாங்க, ஒரு பாசிட்டிவ் வே இருக்கும். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த பவர் இருந்தால் தான் இவங்களுக்கு அந்த தகுதியே இருக்குன்ற மாதிரி இருக்குது. அது போச்சுன்னா இவங்க டம்மின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ அதனால தான் இப்போ ஹீரோயினையும் ஒதுக்கி தள்ளினதே அதான். அவள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் பவர்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற பார்க்குற பாரு தான். அப்போ உங்களுக்கு இல்லைன்னா அப்படி தானே அவங்களும் ஆயிடுவாங்க. அப்படி தான் தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் இவங்க பவர் இருக்குது, நீங்கள் அந்த கர்வம் இருக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் இன்னொருத்தர மட்டம் தட்டி பேசுகிறது, அவங்கள கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, அதுதான் ஏன்னு புரியல. எல்லாருக்குமே புரியுது. இந்த ஃப்ரெண்டு ஜடியை தவிர விசிட்டிங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா விஷயம் இல்லாமையாக இருக்கும். நம்ம இவ்வளோ பண்ணி இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு. ஒரு மிஷின் பெரிய பெரிய மிஷின் முடிச்சுட்டு 10 ஸ்டார் 11 ஸ்டார் வாங்குற அளவுக்கு வந்து தான் இந்த இடத்துல நின்று இருக்கும். அவன் அடிச்சுட்டா எதுவுமே வாங்கலாம், ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கால, அதுவே எவ்வளோ பெருசு அப்படி யோசிக்கணும். பட் அவன் மட்டும் ஏன் யோசிக்கலன்றது தான் எனக்கு புரியல. இவ்வளோவும் தெரிகிறவரு இது ஏன் தெரியலன்றது தான் எனக்கு புரியல. ஆனால் ஒன்றுங்க, அப்படிப்பட்ட குடும்பத்துலேயும் அந்த 2 பேர் ஒருத்தவங்க வந்து நல்ல மனசாக இருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்படா நீங்களாவது அப்படி இருக்கீங்களே. கொஞ்சம் பரவாயில்ல, மிச்ச பேர்லாம் ஓகே தான். இவங்க மட்டும் தான் குறிப்பாக ஹீரோயினை மட்டன் தட்டுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே வருது. அவளை இது பண்ணணும் டேமேஜ் பண்ணணும்னு பண்ணது, அது நம்ம அஷ்டா சும்மா விடுவாரா? அதனால கலவரம் நடந்துச்சு. அதாவது சமாதானப்படுத்த வந்து அவனையும் உசு பேத்தி அவங்களுக்குள்ளேயே சண்டை வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்ப்போம் எங்கே என்ன நடக்குது, இந்த சம்பவத்தில் நடக்குதுன்னு. கரெக்டாக இந்த நேரம் பார்த்து விசாரிக்க கங்கா வெளியே போனார். அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வந்துச்சுன்னு தெரில. மேபி இதை பண்ணுறதுக்காக அவன் தான் வெளியே என்ன பிரச்சனையை விட்டுட்டு அந்த பக்கம் அவரை போக வச்சுட்டு இதை பண்ணியிருக்கானா, இதுவும் அவனோட பிளானாக என்னன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.